ஹாய் ஆல், வெல்கம் டு சாரன் கிச்சன். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ரொம்பவே ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக பண்ணக்கூடிய இந்த இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கல் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதிரி தயிர் சாதத்துக்கோ இல்லை வேறு குழம்பு சாதத்துக்கோ நம்ம எடுத்துக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக செம்ம சூப்பராக இருந்தது. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மேங்கோ பிக்கல் நான் பண்ணுறதுக்கு இந்த கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். இப்போ மாங்காய் சீசன் கொஞ்சம் முடிய போகுது. ஸோ இருக்கும்போதே நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக கிடைக்கும். இப்போனா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும்போது அடிக்கடி இந்த மேங்கோ பிக்கலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நான் சொன்ன மாதிரி எடுத்தது இந்த ஒரு கிளிமூக்கு மாங்காயில் நல்லா காயாக இருக்கதை எடுத்துக்கோங்க. நல்லா ஃபஸ்ட்டு கழுவிடுங்க. ஏன்னா நம்ம தோலோடு தான் செய்ய போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா காம்பு வட்டம் நம்ம நறுக்கி எடுத்துட்டோம். முன்ன பின்ன எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் சீச்சி எடுத்துக்கோங்க. அதாவது ஃபுல்லாக நீங்கள் ஸ்லைஸ் இந்த மாதிரி பெரிய ஸ்லைஸ் கட் பண்ணி நம்ம குட்டி குட்டி சாப்பாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம், உங்களுடைய விருப்பம் தான். அதாவது எந்த மாதிரி நீங்கள் சாப் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்றத பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. சில பேர் துருவினாப்பில் பண்ணுவாங்க. துருவி கூட நீங்கள் பண்ணலாம். தேங்காய் துருவெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் துருவிக்கலாம். அப்படி இல்லைன்னா குட்டி குட்டி கட் பண்ணி நம்ம வெங்காயம் நறுக்கிற மாதிரி கூட நம்ம பெரிய பெரிய ஸ்லைஸாக கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். இந்த மாதிரி நான் 2 டைப்பாக நான் பண்ண போகிறேன். ஒன்று நல்லா மெலிஸாக ஒன்று வாயில் நல்லா கடிப்படுற மாதிரி கொஞ்சம் பீஸாக எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தோலோடு எடுத்துக்கோங்க. அதுதான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ருசியாக இருக்கும். சீக்கிரமாக உங்களுக்கு குழையாமல் இருக்கும். அதாவது நம்ம இன்ஸ்டன்ட் இந்த மேங்கோ பிக்கல் செஞ்சு ஒரே நாள் நம்ம சாப்பிட போகிறதில்ல. கண்டிப்பாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எப்படி ஈரம் இல்லாமல் நம்ம செய்கிறோம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி மாங்காய் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ ஈரம் இல்லாமல் செய்யணும். அதாவது நல்லா தொடச்சிடுங்க ஒரு துணியில். மாங்காயை தொடச்சிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால் தான் எந்த ஒரு பொருளுமே கெட்டு போகாமல் இருக்கும். இதை நம்ம இன்ஸ்டண்ட்டாக காலி பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பட் நம்ம கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஈரம் இல்லாத மாதிரி நல்லா காஞ்சி நல்லா எடுத்துக்கோங்க. இல்லைனா தொடச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணது பார்த்திங்கன்னா எல்லாமே தோலோடு நான் நறுக்கியிருக்கேன். இந்த ஒரு செட் ஆஃப் இது ஒரு பவுல்லையும் இன்னொன்று மெலிஸாக கட் பண்ணதே இன்னொரு பவுல்லையும் நான் எடுத்துக்க போகிறேன். இதில் என்னென்ன மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பவுலில் நான் தனித்தனியாக எடுத்திருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாமே மெலிஸ் பீசஸாக நான் எடுத்திருக்கேன். இது நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நான் ராக் சால்ட்டு சேர்க்குறேன். அதனால் உங்களுக்கு பிங்க் கலரில் இருக்கும். பிங்க் சால்ட்டு நான் சேர்த்துருக்கிறது. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா பெருங்காய பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சின்ன ஓட்டையில் பண்ணதுனால ரொம்ப நேரம் கொட்டுற மாதிரி உங்களுக்கு தெரியும். இல்லைங்க, எல்லாமே சின்ன ஸ்பூனில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக கிடைக்கும். இந்த மாங்காயில் மட்டும்தான் பண்ணணுமா அப்படி கிடையாது. புளிப்பு இருக்க எந்த மாங்காயில் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இந்த மாங்காய் புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கனால நம்மளுக்கு சுவை நல்லாயிருக்கும். நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மாங்காய்னாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காஞ்ச ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஈரம் இல்லாத ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, வெந்தயம் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணணும். அந்த ஸ்பூன் ஃபுல்லாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை லைட்டாக ஒரு 2-3 சும்மா திருப்பி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு மேலே போடக்கூடாது. வெந்தயம் கசப்பு தட்டிடும். ரெண்டையுமே பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மட்டும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா கருகிச்சுன்னா அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிரும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கலருக்காக, உங்களுக்கு காரத்துக்காக இன்னும் வேணால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாங்காயில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் இப்போ நான் ஒரு கிண்ணத்துக்கே இந்த ஒரு எண்ணெய் நான் யூஸ் பண்ணணும். ஏன்னா எண்ணெய் நிறையா இருந்தால் தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஊறுகாய்க்கும் எண்ணெய் நிறையா இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்ல ஓரளவுக்கு அந்த ஊறுகாய் எண்ணெயில் மூழ்கிற அளவுக்கு, ரொம்ப இல்லை ஓரளவுக்கு அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இதை நான் சொன்ன மாதிரி தயிர் சாதத்துக்கோ நீங்கள் எந்த குழம்பு சாதத்துக்கோ இல்லை பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.